வாழ்வில் வருமனமா முகர்வதற்குள்ளே தொலைகிறதே. வாழ்க்கை ஓர் நாடகமா பல வேடம் யாவும் அணிகிறதே. மனமோ ஒரு ஊஞ்சலா முன்னும் பின்னும் ஆடுதே. காதல் ஒரு கனவா பிடிப்பதற்குள்ளே மறைகிறதே. வானத்தில் ஊஞ்சல் கெட்டி. கோடி இசை உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என் மாமா இருக்கான்ல, அவன் கூட நேற்று நான் படத்துக்கு போயிட்டு வந்தேனே. இதெல்லாம் நான் சொன்னேன் எங்க மாமா கூட இது ஷாப்பிங் போயிட்டு. ஏய் போடா பண்ணாதீங்க. எங்க மாமாவும் சென்னை வருவாங்க. உன் மாமா இருக்கீங்க வரணுமே. உங்க மாமாவும் சென்னையில இருக்காங்க ஷாப்பிங் வெளில சொல்லுவாங்க. பேசாதீங்க, மாமா வருவாரு. நம்ம மோசம் போயிட்டோமா, நம்ம மோசம் போயிட்டோம். என்னப்பா ஆச்சு? உன் மாமா கல்யாணம் பண்ணிட்டோமா? கண்டவர் சொல்றாருன்னு சொல்லி எங்க மாமா அசிங்கப்படுத்தாதீங்க. என் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இல்லம்மா, அப்படிதான் பண்ணிட்டான். இல்ல உங்க அம்மா தான் சொன்னாமா? போட இல்லையா? அம்மா தான்ப்பா சொன்னா. அம்மாவா? அம்மாவே சொன்னா நான் நம்ப மாட்டேன். என் மாமா அப்படிலாம் பண்ண மாட்டாருப்பா. கண்ணால பார்த்தாமா, பார்த்து ரெண்டு பேரும் தெரிச்சுட்டு ஓடுறாங்கம்மா. உங்க அம்மா விவசாய கூடத்துக்கு போனாமா, அப்படியே மைனிய பாத்துட்டு வரேன்னு போனாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தாங்க. அதை பார்த்தோன்னா அவங்க தலை தெறிக்க ஓடுறாங்கம்மா. எந்திரிச்சு ஓடுறத பார்த்தாங்களா? ஆமாம்மா. இப்ப நம்புறியாம்மா? இப்ப நம்புறியா? என்னப்பா சொல்றீங்க? அம்மா முடியாம படுத்து கிடக்குறாமா. ஒரு பொருள்லாம் வந்துட்டே இருக்கிறாம்மா. உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்காமா. பண்ண மாட்டாரேப்பா. ஆமா, அந்த ஜோசியக்காரன் ஜோசிய பரிகாரம் ஏதேதோ சொன்னானேப்பா. அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னானாப்பா அவனை அம்மா உங்ககிட்ட எப்படி சொன்னா? ஏன்டா முட்டி போட்டு கோயில சுத்தி வர சொன்னா? எல்லாத்தையும் பண்ண 2 வருஷம் பண்ண, ஆனா எதுவுமே ஆகலையே. இன்னும் கூட வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு முட்டி பிச்சை கேட்டு அந்த காசுல விளக்கு போட சொன்னாங்க தெரியுமா? எதுவுமே 2 வருஷம் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நானே மாமா வெளில போறோம் வரும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா கல்யாணம் நடத்த விட மாட்டேங்கிறானே. சும்மா விட மாட்டேன். எல்லாரோட நிலைமைக்கும் காரணம் அவன் தான். இது எல்லாத்துக்கும் அந்த ஜோசியக்காரன் தான் காரணம். அவனை ஏதாச்சும் பண்ணணும். அவனை என்ன பண்ணலாம்? அவனெல்லாம் செருப்பால் அடிச்சுதான் புத்தி வரும். அவன் விளக்க மறையில எடுக்கணும். ஆமா, அவன் இந்த ஊரை விட்டு அவனை ஓம் ஓம் ஓம். பகவதி தாயே, நீங்க நல்லா வருமானம் வரணும். ஆஹா, நீங்க நல்ல நாளு. அப்பா, நீங்க நல்ல வருமானம் வரணும்பா. பகவதி தாயே, நீங்க நிறைய பேரை அனுப்பி வைக்கணும். நல்ல வருமானம் வரணும். பகவதி தாயே. எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லல, ஏன் நடக்கல? இன்னொரு போய் கல்யாணம் பண்றதுக்கா ஏன் நடக்கல? தோஷம் சொன்னல, அத சொன்னியா நீ? சொன்னியா? ஏன் என் மாமன் கல்யாணம் பண்ணா? என்னென்ன சொன்ன? முட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து மடி பிச்சை கேட்டு அந்த காசுல நான் வாங்கி நான் விளக்கு போட்டு எனக்கு கல்யாணம் எனக்கு ஆகல. ஏன் இப்படி போய் சொல்லிட்டு வச்சிருக்க? ஏன் இப்படி போய் சொல்லிட்டு தெரியுது? எங்க வாழ்க்கைக்கு இப்ப என்ன பதில் சொல்லி போற இல்லையா? எதுக்கு போய் சொல்லிட்டு ஏன் ஆகல? எனக்கு என்ன சொன்ன? முட்டி போட்டு கோயில சுத்தி வரல சொன்ன. 2 வருஷம் 2 வருஷமா அந்த முட்டி போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். என் முட்டிலாம் தேய்ச்சி போன சொன்ன எதுவுமே நடக்கல. நீ சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. கம்பத்தாயே
சொல்லாம வந்து கூடாதுமா. நான் சொல்லாம இருக்க ஒரு பிரச்சனையாப்பா. அவங்க காஃபி எல்லாம் சண்டை போடுறாங்க. நான் எப்படி இருக்க முடியும்? இருக்கா வருத்தப்படாதம்மா. என்ன பண்றதுங்க, கஷ்டமா தான் இருக்குன்னு. நம்ம செல்லமா வளர்த்துட்டோம் இல்லையா குழந்தைய, கஷ்டமா தான் இருக்கு. அது சரிம்மா, அதுக்காக ஒரு சின்ன விஷயம் காஃபி தண்ணிக்காக ஒரு குழந்தைய கஷ்டப்படுறாங்க. எப்படிதான் செல்லமா வளர்த்துறாங்க கேட்கிறேன் நான். என்ன பண்றது? சரிம்மா, நானே போன் பண்ணுவோம் மாப்பிள்ளைக்கு. இல்லப்பா, 2 நாள் ஆச்சு என்ன வந்து பார்க்க வந்தாங்க. இல்ல போனா பண்ணாங்க. நான் தான் மாப்பிள்ளைக்கு சொல்றேன், மகன் ரொம்ப கோபமா இருக்கா, அதனால 2 நாளைக்கு போன் பண்ணாருங்கன்னு மாப்பிள்ளைக்கு நான் தான் சொல்றேன். நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? அழாத, சரியாயிடும்மா, சரியாயிடும். ஹலோ, மாப்பிள்ளையே போன் பண்ணிருக்காருமா, அவருக்கு நான் சொல்லணும் அது எல்லா விஷயத்தையும். மாப்பிள்ளை வந்துருங்க, டாக்டர் ரொம்ப அழுத்தே இருக்காப்பா. அப்பா எப்ப வர சொன்னாங்க? மாப்பிள்ளை இப்போ வரவே சொல்லியிருக்காருமா, இப்போ வந்துருவாருமா, கவலைப்படாது. மச்சான் இப்போ வராங்கல்ல, நீங்க கேட்குறீங்க. ஆமா, விடக்கூடாது. நீங்க மாப்பிள்ளைக்கு நீங்க கேட்குறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு சின்ன விஷயம் காஃபி தண்ணி, அதுக்கு போய் பச்சை குழந்தை எப்படி தெரிஞ்சிருக்காங்க. நீங்க கேட்குறீங்க மச்சான், போட்டேன் அழாதம்மா, நீ அழாத. காஃபி தண்ணி எல்லாம் வச்சு சொல்லி கொடுக்கணும் குழந்தைக்கு. சொல்லித்தரேன் கண்ணு, கவலைப்படாத, நான் கொஞ்சம் சொல்லித்தரேன், எல்லாம் சரியா போயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுமா. மாமியார்னா அப்படிதான் ஆரம்பத்துல இருப்பாங்க. நான் போறதுதான் அந்த போனேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, காஃபி நான் அன்னைக்கு டீ கொடுத்தேன்றதுக்காக டீ கீழே தூக்குறாங்க. காஃபியை 10 தடவை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றாங்கப்பா. சமீபத்துல ஒரு தடவை காஃபி தூள் சரியா போடல, ஒரு தடவை சூடா இல்ல, அப்புறம் கொதிக்க கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதையும் திருப்பி அனுப்புறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட வேலை சேர்த்து வச்சுட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. ஏழமா புரியுதுமா, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ கொஞ்சம் ஆரம்பத்துல பொறுத்துப்போ, எல்லாம் சரியாயிடும் கண்ணு. இதுக்காக கவலைப்படாத, வருத்தப்படாத. மாப்பிள்ள காஃபி சாப்பிடுங்க. ஏமா போய் காஃபி கொண்டு வாமா. மாப்பிள்ள இல்ல வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள குழந்தை செல்லமா வச்சுருக்கோம், கொஞ்சம் adjust பண்ணுங்க. அம்மா எப்படி இருக்காங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கும். அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் கண்ணு, கண்ணு அழாத கண்ணு. ஏமா மாப்பிள்ளை காஃபி விடுவாமா? இருக்கணும். ஆமா, எனக்கு என்ன தோணும், என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. அம்மாவையும் கொஞ்சம் பகமா நடந்து சொல்லுங்க. சரி, ஓகே. அம்மாவை கொஞ்சம் நடந்து, அதுதான் என்னோட வேண்டுகோள். சரி. சரிங்களா? போ கண்ணு, குடு. வாங்க. காஃபி குடிங்க மாப்பிள்ள. நீங்க கூட சொல்லாம வந்துட்டாங்க. என்கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். தப்புதாம்மா. தாமரை இப்படி எல்லாம் செய்யலாமா? அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. 10 தடவை அனுப்புறாங்க உங்க அம்மா என்ன காஃபி போட சொல்லிட்டு. அவங்க ஃப்ரெண்டோட வேற பேசிக்கிட்டு ரொம்ப ஏளனமா இருக்கு எனக்கு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கனால தாமரை. போன் பண்ண மட்டும் நீங்க என்ன சொல்லுவீங்க? சப்போர்ட் தான் பண்ணுவீங்க உங்க அம்மா. எப்படி எங்க அம்மா தப்பு நான் கேட்பேன் தாமரை. நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம். அழாது தாமரை, எல்லாம் சரியாயிடும். சரி, நான் ஆபீஸ் போகணும் தாமரை, நம்ம கிளம்பலாமா? காஃபி குடிக்கவே மறந்துட்டேன். தேங்க்ஸ்.
எல்லாரும் சாப்பிட்டீங்களா? யாரும் இது சாப்பிடல, எப்படி சாப்பிட முடியும்? 2 நாளா மனநிம்மதி இல்லாம நான் வீட்டுல இருக்கேன், எப்படி இவங்க சாப்பிடுவாங்க? நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க அம்மா அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்சல்ட் பண்றாங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம கூட நான் கிளம்பி வந்துட்டேன். சாரி தாமரா, எங்க அம்மா கொஞ்சம் முன்கோபம் தான். ஆனா போக போக எல்லாம் சரியாயிரும் அம்மா. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். அம்மா ரொம்ப நல்லவங்க தான், நார்மலாவே கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் சரியாயிரும் அம்மா. இப்ப உன்னை கூட்டிட்டு வர சொன்னதே அம்மா தான் தெரியுமா? ஆமா மாப்பிள்ள, அம்மா ரொம்ப நல்லவங்க மாப்பிள்ள. எனக்கே கோவம் வந்தது அம்மா சொல்றாங்க. இதே கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அவங்க ரொம்ப தகிச்சு போயிருப்பாங்க. சரி, நம்ம எல்லாம் சாப்பிடலாம். நான் உங்களுக்கு ஆர்டர் பண்றேன். என்ன ஆர்டர் பண்றேன் சொல்லுங்க. வேணாம் வேண்டாம் மாப்பிள்ள, சாப்பாடு வேண்டாம். நான் சொல்றேன், நீங்க ஆர்டர் பண்ணுங்க. சரி, அதான் உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நாள் போடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் தாமரை நல்லா பாத்துக்கிறேன். நான் அம்மா கிட்டயும் நான் சொல்றேன், அம்மாவும் தாமரையும் ஒத்துமையா இருக்கிறது நான் ட்ரை பண்றேன். இனிமே பிரச்சனை வராது. இந்த மாதிரி நடக்காது. ஸ்விக்கி வந்துருச்சு, நான் போய் வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் போய் வாங்கிக்கிறேன். இல்ல தாமரை, என் அப்பா இது சேர்லாம் எடுத்து போடலாம். நீங்க தேர்தல் சாப்பிடுவோம். என்னமோ இன்னைக்கு அதிசயமா விமலா நம்மளை கூப்பிட்டுருக்கா. சரி போய் என்னன்னு கேட்டுட்டு வருவோம். சரி, நம்ம என்ன நல்லா போட்டுக்கிட்டோமா? நம்ம பவுசெல்லாம் அவளுக்கு காட்டணுமில்ல, இது பத்தாது. சரி, இன்னும் வேற ஏதாவது மேட்சா வளையல் பார்த்து எடுத்து போடுவோம். அவளை கூப்பிடுறா அவளுக்கு. அவள் இந்த கழுதைக்கு அவசரத்தை பாரு. என்னடா இவன் கூப்பிடுறான்? விலங்கு நாப்புலதான். ஹலோ, தம்பி இருக்கண்டா, இருக்க சொல்லு. உன் பொண்டாட்டி வந்து எல்லாம் ஓதிட்டானா? ஏண்டா நான் என்னடா செய்வேன்? இதுல ஏன் தப்பு என்னடா இருக்கு? எனக்கே தெரியாதுடா. நான் அவட்ட கூட சொன்னேனே, அப்போ மைனி சரி மைனி சரி மைனி, உங்க நல்ல மனச நான் புரிஞ்சுக்கல அப்படின்னா உங்ககிட்ட வந்து போட்டு குடுக்குறாளா? நான் சொன்னதெல்லாம் சொல்லலையாவா? அப்படியா சொன்னா? எனக்கு தெரியும், கல்யாணம் நடக்க நான் விட்டுருவேனாடா? எனக்கே தெரியாம நாளே நாள்ல நான் அந்த கதையை வர திருப்பி சொல்ல விரும்பலடா. 4 நாள் லவ்ஸ்ல கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்துட்டான்னு எல்லாத்தையும் விழாவாரியா உன் பொண்டாட்டிட்ட சொன்னனேடா. ஏண்டா மறந்து போச்சாடா உனக்கு? நான் சொன்னதெல்லாம் கேட்டியா அந்த காலத்துல? கடைசியில பழி என் மேல. ஏண்டா நீ எல்லாம் ஒரு சின்ன மாட்டை மாட்டிக்கிட்டு வாடி வதங்கி இருக்கணும். அப்போ நான் ஒரு சொல்லுக்கு சொன்னேன். அப்போ உனக்கு என்னடா வயசு? அண்ணா அன்னைக்கு கூட சொல்லி காட்டுறாரு, நீயும் தம்பியும் சேர்ந்து அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறத எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தடுத்தீங்கன்னு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குடி அப்படின்னு சொல்லி பச பாடுறாரு. ஏண்டா நான் சொன்னேன். அப்ப எனக்கு என்ன வயசு? 14. உனக்கு என்ன வயசு? 10. அண்ணனுக்கு என்ன வயசு? 17. சாகும் போது அம்மாக்கு 36 வயசு தான்டா. தெரியுமா உனக்கு?
எங்க அப்பா நம்ம அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு அப்பா? 25. ஏண்டா ஒரு சின்னம்மா வந்து அவ 4 பிள்ளைய பெத்து போட்டு நமக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்து அதெல்லாம் வேண்டாம் நான் பழி ஏத்துக்கிட்டேன் பாரு. 10 வயசு பிள்ளை நான் ஒரு சொல்லுக்கு சொன்னா நீ போய் அவ புடவை உரிய அவளை இது பண்ணி விட்டு அடுத்த நாள் அவ செத்து போயிட்டதுக்கு பழி என் மேல. சரி நம்ம பிள்ளை நம்ம தம்பி 10 வயசு பிள்ளை நம்ம காட்டி கொடுக்க கூடாதுன்னு எல்லா பழியும் அப்பா. அப்புறம் 10 வருஷம் இருந்தார யார் பொங்கி போட்டா? நான் தானே அவங்க எல்லாருக்கும் பொங்கி போட்டு எல்லாம் செஞ்சேன். அந்த 10 வருஷத்துல அப்பா என்கிட்ட பேசவே இல்லையடா, அதுக்கு நீதான்டா காரணம். இப்போ என்ன வசப்படுறியடா? சாப்பிட இந்த ரூமுக்கு வந்தேன்டா, அதுக்குள்ள நீ இப்ப போன் பண்ணிட்டு இப்ப நான் மாத்திரையை சாப்பிடலாம் வேண்டாமா, செத்து போயிடட்டா? இப்பதான் அக்கான்னு ஞாபகம் வந்துச்சாடா, நான் உசுரோட இருக்கணும். ஏன்னா உன் பொண்ணை கெட்டி வச்சுட்டு நான் போனோம். சரி சரி பாவம், நீங்க என்ன பண்ணுவேன், நான் வளர்த்த பிள்ளை. இருடா தயன்லயே இரு, நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு பேசுவோம், கோச்சிக்கிட்டு போயிடாத. ஓயம்மா லைன்ல இருக்கியாடா, சொல்லு. அதத்தானடா நான் அவட்டையும் சொன்னேன். நம்ம 2 பேரும் தானடா ஜோசியர்கிட்ட போய் கேட்டோம். ஒரு 4 மாசம் பொறுத்துக்கொண்டு தான் சொன்னேன். அதுக்குள்ள 5 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை போன போட்டா நான் என் மூளை எப்படிதான் வேலை செய்ய சொல்லலையே. நான் ஏதாவது பண்ணி அவளை துரத்தி விடலான்னு பார்த்தா இங்க நான் பெத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பொண்ணு, அவ வந்து சண்டை போடுறா. ஏமா இப்படி பரும கிட்ட சண்டை போடுறீங்க? என்ன இருந்தாலும் தம்பிய நான் அவளும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால இப்ப தம்பிய சப்போர்ட் பண்றா லவ்வுக்கு. நான் விடுவேனாடா? டேய், அது நீயாச்சு அவளாச்சு, உன் மருமகளை கூப்பிட்டு நீயே பேசிக்கோ, நான் பேச மாட்டேன். ஏற்கனவே வந்து வந்து என்ன திட்டிக்கிட்டு இருக்கா, தம்பிய வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் நீ கேள்விப்பட்டிருக்கியாடா, மத்தளத்துக்கு உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. அதான்டா நான் மத்தளமா இருக்கேன்டா. இப்போ என் பிள்ளைகளும் என்ன திட்டுது, நீங்களும் கூப்பிட்டு திட்டுறீங்க. ஏண்டா 4 நாள் போறதுக்குள்ள 10 நாள்ங்கிற, 10 நாள் போறதுக்குள்ள 1 மாசம்னு சொல்லுவீங்க போலுக்கு. டேய், உன் வருத்தம் எனக்கு புரியுதுடா, அதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ண நான் பேசாம நாட்டுக்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் என்னமோ செய்யுங்கடா. இப்ப மட்டும் அழுக வருது இல்ல, ஏண்டா செஞ்சதெல்லாம் நீ நான் அண்ணன் பாவம் 17 வயசு ஊருக்கு போனாரு. அந்த கன்றாவிய பார்த்துட்டு அப்பா அம்மாகிட்ட பார்க்க முடியாம செஞ்சதெல்லாம் நீ நானும். அப்புறம் இப்ப என்ன நம்ப மாட்டேங்கிறியா? வீடியோ கால் பண்ணுமா? அட பாவி, அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்ல? போறேன்டா போறேன். முடியாம எண்ணெய் தேய்ச்சி குடிக்கலாம், தலையெல்லாம் எண்ணெய வச்சுக்கிட்டு ஜாக்கெட் கூட போட முடியல வெயில் தான். ஜாக்கெட் போடாம புடவை எப்படி சுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். வீடியோ கால் போடுங்க, அக்கா எப்படி இருக்கான்னு பாக்குறீங்களா? அழுகா மட்டும் உனக்கு மனசு கேட்கல, சாடாட்டாலும் சதையாடுன்னு இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப எனக்கு மட்டும் என்னடா தங்கச்சி தம்பி பொண்ண நான் வந்து அப்படி நட்டாத்துல விட்டுருவேனா? இன்னும் கொஞ்சம் பேசலன்னா நான் வளருவேன், நான் பைத்தியம் ஆயிருவேன். ஆமா, சரி. அப்ப நான் போய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கட்டா? தலையில எண்ணெய வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. சண்டை போடாம புடவை சுத்திட்டு உட்கார்ந்து இருக்கேன்டா. சரி,
நான் மட்டும் சொல்றேன், நான் சொன்னா செய்வேனா மாட்டேனா உனக்கு தெரியும்ல. பாரு, அந்த அவரு சொன்ன 4 மாசம் வாழை மரத்தை வெட்டி 4 மாசம் உங்ககிட்ட எங்கிட்ட தானே சொன்னாரு. அதுக்குள்ள நான் படுத்துற பாட்டுல அவ துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிடுவா. பாக்குறியா? இப்பதான் அக்கா மேல நம்பிக்கை வருதா? சரிடா, நான் போய் எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறேன். சரி, வச்சு. பாவி, இந்த பேச்சு பேசுறானே, இவெல்லாம் என் தம்பியா? ஏதோ அந்த பிள்ளை சின்ன பிள்ளைய ஏமாந்து போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா இந்த பேச்சு பேசுறான்டா. டேய், நான் வெளியே வரல, ஒண்ணும் போறதா. ஆமா, கூப்பிட்டு சொல்லிட்டு நெசமாவே தலையில என்ன வச்சு 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 தேய்ச்சி குடிச்சு விட்டு முடிக்கிட்டா. போடா, நீ எனக்கு தம்பியே இல்லடா. போடா. சகமா